கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்று மனிதன் பல காரியங்களை தேடி அலைகிறான். மாணவர்கள் படிப்பை தேடி அலைகிறார்கள். வளர்ந்தவர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். உலகத்தார் பணத்தையும் பொருளையும் தேடுகிறார்கள். அரசியல்வாதிகள் பதவியையும் புகழையும் தேடுகிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தரையே தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய பொன்முகத்தையும் நாம் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேட வேண்டும். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உலகத்தார் தெய்வத்தை தேடி மலைகளுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் செல்கிறார்கள். எங்கே இறைவன் என்று அலைகிறார்கள். யார் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், யார் எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் என்று எங்கெங்கெல்லாமோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதனை தேடி வந்தவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதற்காகவே பரலோகத்தை திறந்து பூமிக்கு இறங்கி வந்தவர். காணாமல் போன ஆட்டை தேடுகிற நல்ல மேய்ப்பனை போல நம்மை தேடி கண்டுபிடித்தார். உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து தம்முடைய மார்போடு அணைத்து கொண்டார். ஆகவே நாம் அவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு வாலிபன் தன் வாலிபன் நாட்களிலே சரீர பலத்தை தேடினான். அதற்காக இரவு பகலாக உடற்பயிற்சி செய்தான். நரம்புகளையும் சதைகளையும் முறுக்கேற்றினான். பலவிதமான குத்துச்சண்டைகளை படித்து சிறந்த நடிகனாகிவிட்டான். அந்தோ பரிதாபம்! ஒரு நாள் ஒரு குட்டி நடிகை அவனை விருந்துக்கு அழைத்து உணவுல விஷத்தை வைத்து அவன் மரித்து விட்டான். சில நிமிட நேரங்களில் எல்லாம் அவனுடைய சரீரம் வேறற்று மரத்தை போல சுருண்டு விழுந்தது. செத்து மடிந்தான். இப்பொழுது அந்த சரீரம் நாரி புழுக்களுக்கு இரையாக மாறி இருந்திருக்க கூடும். அதுதான் உண்மை. அவன் நாடி தேடின அவனுடைய சரீர பலன் எங்கே? கண் காண்பதெல்லாம் அழியும், காணாதது அல்லவோ நிச்சயம் என்று பாடினார் ஒரு பக்தன். ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யம் எங்கே என்று தேடுகிறார்கள். இளமையின் அழகு எங்கே என்று தேடுகிறார்கள். இவையெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. உலக மேன்மைகளை தேடுகிறவர்களின் நிலைமை இதுதான். இவை யாவும் தற்காலிகமானவை, அழிந்து போகக்கூடியவை அநேகம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோமானால் என்றென்றைக்கும் அழியாத சீயோன் பர்வதத்தை போல நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிலையான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நித்தியமான ஆசீர்வாதங்களும் உண்டு. சிங்கக்குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதிகால வேளையில கர்த்தரை அன்போடு தேடுங்கள். முழு இதயத்தோடு தேடும் போது அவரை நேசித்து தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். எஸ்ராவினுடைய சாட்சி என்ன? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது என்று எஸ்ரா 8:22 வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எரேமியா 29:13 வாசிக்கும் போது, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆசா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். ஊஷியா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினான், அவனும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நான் பார்க்கிறோம். 2 நாளாகம புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்திலையும் 26வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுவோம். தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை என்பதை மன உறுதியாக சொல்ல முடியும். அப்படியாக நாம் கர்த்தரை தேடும்போது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் நினைப்பது நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.